Hello students, welcome to Smart Learning Channels. Today's session, memory devices. A memory is just like a human brain. It is used to store data and instructions. மெமரிங்கிறது நம்மளோட ஹியூமன் பிரெயின் மாதிரி நமக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நம்ம என்னென்ன பார்க்குறோமோ பேசுகிறோமோ அதை எப்படி நமக்கு மெமரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குதோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் மெமரி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய டேட்டாஸையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நமக்கு என்ன பண்ணணும்னா ஸ்டோர் பண்ணணும். The computer memory is the storage space in the computer where the data and instructions are stored. அது மெமரிங்கிறது ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ். அது வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு உண்டான இடத்துக்கு பேர் தான் ஸ்டோரேஜ் பிளேஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல என்ன ஸ்டோர் பண்ணி வைப்பாங்கன்னா டேட்டாஸையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் ஸ்டோர் பண்றோம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க். வாட் இஸ் மெமரி, வாட் இஸ் த யூசேஜ் ஆஃப் மெமரின்னு கேட்பாங்க. What is memory? So memory is a storage place. Okay, storage place in the computer where data and instructions are stored. அதுல என்ன ஸ்டோர் பண்ணுவோம்? டேட்டாஸையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து டூ டைப்ஸ் ஆஃப் ஆக்சஸிங் மெத்தட். மெமரியில் இருக்கக்கூடிய டேட்டாஸை எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல வந்து 2 டைப் சொல்லியிருக்காங்க. ஒன் இஸ் சீக்வென்ஷியல் ஆக்சஸ், அனதர் ஒன் இஸ் ரேண்டம் ஆக்சஸ். அது என்ன சீக்வென்ஷியல் ஆக்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 by 1 நமக்கு ஆர்டரா ஆக்சஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் சீக்வென்ஷியல் ஆக்சஸ். த மெமரி இஸ் ஆக்சஸ்டு இன் அன் ஆர்டர்லி மேனர் ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்ட். இப்போ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஃபைல், செகண்ட் ஃபைல், 10 ஃபைல் வந்து நீங்க அடுக்கி வச்சிருக்காங்க. இப்போ 4th ஃபைல் எடுக்கணும் அப்படின்னோம்னா ஃபர்ஸ்ட் 3 ஃபைல்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் 4th ஃபைலை வந்து நம்ம எடுக்க முடியும். இது மாதிரி ஆர்டரா நம்ம ஆக்சஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு சீக்வென்ஷியல் ஆக்சஸ். பட் இன் ரேண்டம் ஆக்சஸ் எனி பைட் ஆஃப் மெமரி கேன் பி ஆக்சஸ்டு டைரக்ட்லி வித்தவுட் நேவிகேட்டிங் த்ரூ ப்ரீவியஸ் பைட்ஸ். இப்போ வந்து 10 ஃபைல் இருக்கு, எனக்கு 4வது ஃபைல் வேணும்னா டைரக்டா 4வது ஃபைல் எடுத்தா போதும். ஃபர்ஸ்ட் 3 ஃபைல்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பேர் ரேண்டம் ஆக்சஸ். டைரக்டா நமக்கு எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் ரேண்டம் ஆக்சஸ். சீக்வென்ஷியல் ஆக்சஸ்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கேட்குற ஃபைல்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆக்சஸ் பண்ண முடியும். Different memory devices are arranged according to the capacity, speed and cost as shown in figure. நமக்கு வந்து நிறைய மெமரி டிவைசஸ் இருக்கு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெமரி டிவைசஸ் இருக்கு. அதை வந்து பிரிச்சிருக்காங்க. அதோட கெப்பாசிட்டி, ஸ்பீடு, காஸ்ட் வச்சு நம்ம வந்து அதை வந்து ஒரு கேட்டகரியா பிரிச்சிருக்கோம். இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து கேஷ் மெமரி, தென் செகண்ட் மெயின் மெமரி அண்ட் ஹார்ட் டிஸ்க். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செகண்டரி மெமரிஸ் வந்து நமக்கு இருக்கும். The first one is a cache memory. So cache memory அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is a very smaller memory. Okay, this capacity is very கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி தான் ரொம்ப ஸ்மால் மெமரி. ஓகே, இதுல டேட்டாஸ் வந்து ரொம்ப மினிமமா தான் ஸ்டோர் பண்ண முடியும். பட் ஆக்சஸிங் டைம் வந்து நமக்கு ஃபாஸ்டா இருக்கும். இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியானது. சின்ன மெமரியே, இதோட கம்மியான சைஸ் மெமரியே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஓகே, இது சிபியூல இன்பில்ட்டா வரும் இந்த கேஷ் மெமரி. ஸோ இந்த கேஷ் மெமரி பத்தி நம்ம டெப்தாவே பார்ப்போம் வர டாபிக்ஸ்ல. ஓகே, ஸோ இதை அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் மெமரி. ஸோ மெயின் மெமரிங்கிறது ரேம், ரோம் அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அதுதான் மெயின் மெமரி. இந்த மெயின் மெமரிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 சிப் வந்து நம்ம காமிச்சிருப்பேன் 3rd லெசன் இல்லையா. அந்த சிப் வந்து நம்ம பார்ப்போம். அதோட இமேஜஸ் நான் வச்சிருக்கேன், அதுல பார்ப்போம். ஸோ அந்த ரேம் அண்ட் ரோம் தான் நம்ம மெயின் மெமரி அப்படின்னு சொல்றோங்க. அதை வந்து அதோட காஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா கம்பேர்ட் டு கேஷ் மெமரி இது வந்து இட்ஸ் வெரி லோ காஸ்ட். அண்ட் ஆக்சஸிங் டைம் பார்த்தீங்கன்னா அதை விட இது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் கெப்பாசிட்டி வந்து கேஷ் மெமரியை விட மெயின் மெமரியில் நிறைய டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வந்து மெயின் மெமரியை விட பெருசு. இதுல டேட்டாஸ் வந்து நிறைய ஸ்டோர் பண்ணலாம். இதோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. ஆனா ஆக்சஸிங் டைம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஆக்சஸிங் டைம். ஓகே, ஸோ ரொம்ப ஃபாஸ்டா வந்து டேட்டாஸ் வந்து எடுக்க முடியாது. ஸ்லோவா தான் டேட்டாஸ் வந்து எடுக்க முடியும். ஏன்னா டேட்டாஸ் நிறைய நம்ம வந்து ஸ்டோர் பண்றோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். ரேம் அப்படின்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இட் இஸ் அ மெயின் மெமரி, இஸ் otherwise called as random access memory. This is available in computers in the form of integrated circuits. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெகிரேட்டட் சர்க்கியூட் ஃபார்மேட்ல தான் இருக்கும் நமக்கு பார்க்கறதுக்கு. ஐசி அதுதான் இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது எங்க இருக்கும் கம்ப்யூட்டர்ஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல வந்து நமக்கு பிளேஸ் ஆயிருக்கும். இட் இஸ் த பிளேஸ் இன் த கம்ப்யூட்டர் வேர் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் டேட்டாஸ் in current use of or kept temporarily so that can be accessed by the computer's processor.
நமக்கு வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா, அந்த ரேம்ல இருக்கிற இந்த ப்ரோகிராம்ஸ் எல்லாம் தான் பூட் அப் ஆகும். ஓகே. ஸோ இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் ஸ்டார்ட் அப்க்கு உண்டான ப்ரோகிராம்ஸ் எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். ஓகே. அது எல்லாமே நமக்கு ப்ராசஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன ஆகும்னா, கம்ப்யூட்டரே வந்து நமக்கு என்ன ஆகும்? ஆன் ஆகும். ஆனா இதுல இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பரவரியா தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். எ பெர்மனன்ட்டா நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகே. The smallest unit of information that can be stored in the memory is called as bit. நம்ம வந்து மெமரி மெஷர்மெண்ட் செகண்ட் யூனிட்ல பார்த்துருக்கோம். பிட்னா என்னது? இட் இஸ் ஒன் ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இருக்கிறதுலயே மெமரியிலேயே ஒரு சின்ன இடத்துக்கு பேர் தான் ஸ்மால் யூனிட்டை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பிட்னு சொல்றோம். பைனரி டிஜிட் பிட் அப்படின்னு சொல்றோம். அந்த பிட்டில் 1 ஆர் 0 அதை மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே. The memory can be accessed by a collection of 8 bits which is called as byte. நம்ம வந்து 8 பிட்டு சேர்ந்தது 1 பைட். தென் அதே மாதிரி 1024 bytes சேர்ந்தது 1 kilobyte. 1024 kilobyte equal to 1 megabyte. 1024 1 megabyte equal to 1 gigabyte. இது மாதிரி நமக்கு போய்கிட்டே இருக்கும். பைட்டு வந்து கேபிட்டல் பி அப்படின்னு ரெஃபர் பண்ணுவாங்க. 1 மெகாபைட் ஆஃப் மெமரி அப்படின்னா அதில் எவ்வளோ பைட்ஸ் ஸ்டோர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 10,48,576 பைட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கேரக்டர்ஸ் வந்து நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 மெகாபைட் ஈக்குவல் டு 1024 கிலோபைட். 1 கிலோபைட் ஈக்குவல் டு 1024 மெகா பைட்ஸ். ஸோ 1024 into 1024 10,48,576 பைட்ஸ். ஓகே. ஸோ ரேம் இஸ் த volatile memory. ஏன் volatile memory அப்படின்னு சொல்றோம்னா எப்போ கரண்ட் வந்து நமக்கு டர்ன் ஆஃப் ஆகுதோ அப்போ வந்து ரேம்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே லாஸ் ஆயிடும். அதனாலதான் இது வந்து டெம்பரவரியா மட்டும்தான் டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அதனாலதான் இது என்னன்னு சொல்லணும்னா volatile memory, which means that the information stored, it is not a permanent நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது. As soon as the power is turned off, whatever the data that resides in the RAM is lost. என்ன டேட்டாஸ் நம்ம ஸ்டோர் பண்ணியிருந்தாலும் பவர் ஆஃப் ஆகிறப்போ ரேம்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே லாஸ் ஆயிரும். இட் அலோஸ் போத் ரீட் ஆப்ரேஷன் அண்ட் ரைட் ஆப்ரேஷன். இது என்ன ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணோம்னா ரீட் ஆப்ரேஷன் இல்லைன்னா ரைட் ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. பாருங்க ரேம் வந்து நமக்கு இப்படிதான் இருக்கும். இந்த இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்டை தான் நம்ம ரேம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நீங்க சிபியூக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீன் கலர் போர்டு வந்து நீங்க பார்க்கலாம். டச் பண்ணியிருப்பாங்க ரேம் ரோம் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ டைப்ஸ் ஆஃப் ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ரேம்ஸ் அவைலபிள். ஒன் இஸ் டைனமிக் ரேம் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஸ்டாட்டிக் ரேம். நிறைய யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா டைனமிக் ரேம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ரெண்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ டைனமிக் ரேம் பீயிங் எ காமன் டைப் நீட்ஸ் டு பி ரெஃப்ரெஷ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி. இதுல வந்து அடிக்கடி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் ஸ்டாட்டிக் ரேம்ல வந்து ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். கம்பேர்டு டு டைனமிக் ரேம் ஸ்டாட்டிக் ரேம் வந்து ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். தென் காஸ்ட் வைஸ் அப்படின்னு பாக்குறப்போ டைனமிக் ரேம் வந்து ரொம்ப லோ காஸ்ட், ஸ்டாட்டிக் ரேம் வந்து வெரி எக்ஸ்பான்சிவ். ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டைனமிக் ரேம் அண்ட் ஸ்டாட்டிக் ரேம். இது வந்து 3 மார்க்ல வந்து கேட்பாங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டாட்டிக் ரேம் அண்ட் டைனமிக் ரேம் அப்படின்னு கேட்கலாம். 5 மார்க்ஸ்ல கேட்கறப்ப டைப்ஸ் ஆஃப் ரேம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ரேம் பத்தி ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ரேம் பத்தி நீங்க எழுதணும். நெக்ஸ்ட் ரீட் ஒன்லி மெமரி ரோம். ஸோ ரேம் ரோம் ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுவும் ஒரு ஐசி தான், இன்டெகிரேட்டட் சர்க்கியூட். ஸோ இதுல என்னென்ன இருக்கும் அப்படிங்கறத பார்ப்போம். ரீட் ஒன்லி மெமரி ரெஃபர்ஸ் டு எ ஸ்பெஷல் மெமரி in a computer which pre-recorded data at manufacturing time which cannot be modified. நமக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டைம் அப்போ ப்ரீ ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. சில டேட்டாஸ் எல்லாம் இதுல ப்ரீ ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு உண்டான ப்ரோக்ராம்ஸ் பூட்டப் சிஸ்டம் ஸ்டார்ட் அப் உண்டான ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இந்த ரூம்ல தான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. மேனுஃபேக்சரிங் டைம் அப்பயே நமக்கு ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதை வந்து என்ன பண்ண முடியாது, ஒன்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி அது ரெக்கார்ட் ஆகி வந்துருச்சுன்னா அதை மாடிஃபையே பண்ண முடியாது. ஏதாவது டெலிட் பண்ணணும், ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாடிஃபை பண்ண முடியாது. வேற ஒரு ரூம்ல தான் நம்ம மாடிஃபை பண்ணி தான் நம்ம புதுசா பண்ணாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா மாடிஃபை பண்ண முடியும். ஒன்ஸ் எழுதிட்டீங்கன்னா அதுல எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் அதுல இருக்கிறத மட்டும் ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். அதனாலதான் இதுக்கு பேரு ரீட் ஒன்லி மெமரி. The stored programs that start the computer and perform the diagnostics are available in rooms. எல்லாமே கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதுக்கு உண்டான டயக்னோஸ்டிக்ஸ்க்கு உண்டான ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இந்த ரூம்ல ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஓகே. கிரிட்டிக்கல் ப்ரோக்ராம்ஸ்
அது சிஸ்டம் ஸ்டார்ட் அப் பூட் அப் பண்றதுக்கு உண்டான கிரிட்டிக்கல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இந்த ரோம்ல தான் இருக்கும். இந்த ரோமை வந்து ஒன்ஸ் நீங்க எழுதிட்டீங்கன்னா அதை மாடிஃபை பண்ணவே முடியாது. ஓகே, கண்டென்ட்டையும் டெலீட் பண்ண முடியாது. இதுக்கு பேரு தான் ரோம். ரோம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பின்ஸா இருக்கு பாத்தீங்களா, இந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டுக்கு பேரு ரோமு. ஸோ ரோம்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. டைப்ஸ் ஆஃப் ரோம்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ஓகே, ஸோ ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, இட் இஸ் அ நான் வேலடைல் மெமரி. நான் வேலடைல் மெமரினா நீங்க கரண்ட் கட் ஆனாலும் நமக்கு என்ன ஆகாது, டேட்டாஸ் வந்து லாஸ் ஆகாது. ஓகே, பர்மனண்டா நம்ம டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனா ஒரே ஒரு தடவை மட்டும்தான் இதுல டேட்டாஸ் வந்து ரைட் பண்ண முடியும். ஓகே, அதுதான் PROM அப்படின்னு சொல்றோம். ஒன்ஸ் a program has been written onto a PROM, it returns that forever. அதுல இருக்கிறத ஜஸ்ட் நம்மளால பார்க்க தான் முடியும். அதுல இருக்கிறத மாடிஃபை பண்றதுக்கோ இல்ல டெலீட் பண்றதுக்கோ நம்மளால எதுவுமே முடியாது. ஒன்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டா அவ்வளவுதான். அப்ப ரோமும் வந்து அதான் சொன்னீங்க, PROமும் அதான் சொல்றீங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோம்ங்கிறது மேனுஃபேக்சரிங் டைம் அப்போ நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரீ ரெக்கார்ட் பண்ணுவாங்க. பட் PROM அப்படிங்கிறது மேனுஃபேக்சரிங் டைம் அப்போ எம்டியா இருக்கும். PROM is manufactured as a blank memory, whereas the PROM is programmed during the manufacturing process. Manufacturing process அப்பயே ரோம்ல வந்து ப்ராசஸ் நடந்துரும். ஆனா PROM வந்து blank மெமரியா இருக்கும். எப்ப கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்றாங்களோ அப்பதான் அதுக்குள்ள வந்து டேட்டாஸ் வந்து பேர்ன் பண்ணுவாங்க, ரைட் பண்ணுவாங்க. ஓகே, the programmer or the PROM burner is used to write the data to a PROM chip. The process of programming a PROM is called burning of the PROM. PROMல ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு பேர் தான் பர்னர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ PROM சிப்பு வந்து பாருங்க இப்படி இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா erasable programmable read only memory. அதுக்கு அடுத்த வந்து டைப் வந்து பாத்தீங்கன்னா erasable programmable read only memory. இதுல ஸ்டோர் பண்ணி இருக்கிற கண்டென்ட்டை வந்து எரேஸ் பண்ண முடியும். யூசிங் வாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம கண்டென்ட்டை வந்து டெலீட் பண்ணலாம். Erasable programmable read-only memory is a special type of memory which serves as a PROM, and but the content can be erased using the ultraviolet rays. Ultraviolet rays use பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், erase பண்ண முடியும். The content until it is exposed to ultraviolet light. Ultraviolet light clears its content, making it possible to reprogram the memory. நம்ம என்ன பண்ணிக்கலாம், அல்ட்ராவயலட் ரேஸ் எப்போ அதுக்குள்ள கொடுக்குறோமோ அப்ப அந்த டேட்டாஸ் வந்து டெலீட் பண்ணிடும், கிளியர் பண்ணிடும். நம்ம திரும்பி அந்த ப்ரோக்ராம் வந்து ரீரைட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப PROMக்கும் EPROMக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, PROMல டெலீட் பண்ணவே முடியாது. ஒன்ஸ் நீங்க எழுதிட்டீங்கன்னா அந்த டெலீட் பண்ண முடியாது. EPROMல நம்ம என்ன பண்ணலாம், டெலீட் பண்ண முடியும். எது யூஸ் பண்ணி டெலீட் பண்றீங்க, அல்ட்ரா வயலட் ரேஸ் யூஸ் பண்ணி டெலீட் பண்றீங்க. இட் இஸ் a very costliest one. அதே மாதிரி சன்லைட்லயும் பாத்தீங்கன்னா நமக்கு அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து இருக்கும். அதனால இது மேல ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று ஒட்டி இருப்பாங்க, சன்லைட் படாத மாதிரி, அதுல இருக்க கண்டென்ட் வந்து டெலீட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்டிக்கர் வந்து ஒட்டி இருப்பாங்க. EPROM are used widely in personal computers because they enable the manufacturer to change the content of the PROM to replace with the updated version or erase the content before it use it. Okay, so இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, EPROMல பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்ல தான் யூஸ் பண்ணாங்க. இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியா ரீப்ளேஸ் பண்ண முடியும். யூசிங் அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் யூஸ் பண்ணி கிளியர் பண்ணிட்டு டேட்டாஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ண முடியும். எலக்ட்ரிக்கலி erasable programmable read-only memory. It is a special type of PROM that can be erased by exposing it to the electrical charge. இது வந்து அது ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது, அதனால யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது EPROM. அதுக்கு அடுத்தது வந்ததுதான் EEPROM, that is electrically erasable programmable read-only memory. இதுவும் ஒன் ஸ்பெஷல் டைப் ஆஃப் PROM தான். இதுல வந்து நம்ம டெலீட் பண்றோம் டேட்டாஸை. எது மூலமா டெலீட் பண்றீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சார்ஜ், பவர் சப்ளை இருக்கு பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டெலீட் பண்ணிக்கலாம். இட் இஸ் a very கம்பேர்டு டு அது எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து லோ காஸ்ட் கம்பேர்டு டு EPROM. EEPROM வந்து லோ காஸ்ட். லைக் அதர் டைப்ஸ் ஆஃப் EEPROM அதையோட கம்பேர் பண்றப்போ பவர் டர்ன் ஆகுறப்போ நமக்கு என்ன ஆகும், டேட்டாஸ் வந்து லாஸ் ஆகாது. அதே மாதிரி தான் இதுவும் வந்து பவர் டர்ன் ஆகுறப்ப டேட்டாஸ் வந்து லாஸ் ஆகாது. கம்பேரிங் டு ரோம் அண்ட் EPROM பாத்தீங்கன்னா performance இதோட ஆப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். that is only the disadvantage of this one. Okay, so இதோட சிப் வந்து இப்படி இருக்கும் நமக்கு EEPROM.
Next, cache memory. So cache memory is a very high speed and expansive memory which is used to speed up the memory retrieval process. நமக்கு எதுக்கு இடையில இருக்கும் இந்த கேஷ் மெமரி அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் மெமரிக்கும் சிபிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் மெமரி. இந்த ஸ்மாலஸ்ட் மெமரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை ஸ்பீடா நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஆக்சஸிங் அது ரெஸ்பான்சிங் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இது வந்து ரொம்ப எக்ஸ்பான்சிவ், ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். சின்ன மெமரியே நமக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், ஹையர் காஸ்ட். The CPU becomes with the smaller size of the cache memory compared with the size of the main memory. மெயின் மெமரியை விட கேஷ் மெமரி எப்பயுமே சின்னதாக தான் இருக்கும், ஆனால் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஆனால் மெயின் மெமரி ஸ்லோவாக ஒர்க் ஆகும், ஆனால் நிறைய டேட்டாஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கேஷ் மெமரி சின்ன மெமரி, டேட்டாஸ் கம்மியாக தான் ஸ்டோர் பண்ண முடியும், ஆனால் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ ஆனால் இது highest cost. Okay, without cache memory, every time the CPU requests the data, it has to be fetched from the main memory, which will consume more time. அதாவது நம்ம கேஷ் மெமரி இல்லாம இருக்கு நம்மளோட கம்ப்யூட்டர் அப்படின்னம்னா ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கு டைம் வந்து ரொம்ப எடுத்துக்கும். ஏன்னா மெயின் மெமரியில இருந்து டேட்டாஸை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இப்ப கேஷ் மெமரி இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே கேஷ் மெமரியில இருக்கும், சீக்கிரமா நமக்கு வந்து ரிசல்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். Okay, the idea of introducing the cache is that the extremely fast memory வந்து ஃபாஸ்டா ஒர்க் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மாலஸ்ட் மெமரி தான் கேஷ் மெமரி. It would store the data that is frequently accessed and if possible and data it's to the closer to it. ப்ராசஸருக்கு ரொம்ப நியர்பை இருக்கிறதுனால டேட்டாஸ் வந்து சீக்கிரம் எடுத்து கொடுத்துரும். அதனால சீக்கிரமா நம்மளோட வேலை வந்து முடியறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெமரி தான் இந்த கேஷ் மெமரி. It helps to achieve the fast response time. CPU வந்து சீக்கிரமா ரிசல்ட் கொடுக்கறது தான் ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் டைம் அப்படின்னு சொல்றோம். வேற ரெஸ்பான்ஸ் டைம் ஆர் ஆக்சஸ் டைம், ரெஸ்பான்ஸ் டைம் சொல்லலாம், என்ன ஆக்சஸ் டைம் சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா ஹவு குவிக்லி த மெமரி கேன் ரெஸ்பாண்ட் டு த ரீட் ஆர் ரைட் ஆப்ரேஷன். ஏதாவது ஒரு ரீட் ஆப்ரேஷனோ ரைட் ஆப்ரேஷனோ நடக்கிறதுக்கு மெமரி வந்து எப்படி வந்து சீக்கிரமா வேலை அந்த டேட்டாஸ் எடுத்து கொடுக்குதோ அதுதான் வந்து ரெஸ்பான்ஸ் டைம் ஆர் ஆக்சஸ் டைம் அப்படின்னு சொல்றோம். த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கேஷ் மெமரி பிட்வீன் த சிபியூ அண்ட் மெயின் மெமரி. எதுக்கு இடையில இருக்குன்னா சிபியூக்கும் மெயின் மெமரிக்கு இடையில இருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்மால் மெமரி இஸ் கேஷ் மெமரி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடையில வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம மெயின் மெமரியிலேருந்து ஒரு டேட்டாஸ் எடுக்கணும்னா நமக்கு அது போயிட்டு அந்த டேட்டாஸ் எடுக்கிறதுக்கு டைம் ஆகிக்கும். அதனால அந்த டைமை கம்மி பண்ணுறதுக்காக இடையில ஒரு கேஷ் மெமரி வச்சாங்க. இந்த கேஷ் மெமரியில் ஃப்ரீக்வெண்ட்லி டேட்டாஸை எது யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் கேஷ் மெமரி ஈஸியாக நமக்கு ப்ராசஸருக்கு எடுத்து கொடுக்கும். பாருங்க இந்த இடத்துல நமக்கு ஸ்டோர் ஆகும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு கேஷ் மெமரியோட இது கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் கேஷ் சிப்ஸ் ஆன் மதர் போர்டில் எந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு காமிச்சிருக்காங்க. 4 இது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுதான் வந்து கேஷ் மெமரி. ஓகே, ஸோ சிபியூ இந்த மெயின் மெமரியில் கொடுத்துருக்காங்க. லெவல் 2 கேஷ் மெமரி நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து ரேட்டு ஜாஸ்தி, அதே மாதிரி மெமரியோட சைஸும் பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு மெயின் மெமரி வந்து இது வந்து ரொம்ப கம்மியான மெமரி தான், பட் ரொம்ப காஸ்ட்லியானது. ஃபாஸ்ட்டாக நமக்கு டேட்டாஸ் வந்து எடுத்து கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த கேஷ் மெமரி. Okay, thank you students.